சும்மா எல்லாம் விளம்பரம் தான் எல்லாம் வர்றாங்க. எல்லாமே கால் ஷீட் தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கால் ஷீட், 3 மணி நேரம் கால் ஷீட் வந்துவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்படி பில்டப் கொடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது அன்னைக்கு சாயங்காலம் காலையில் சாயங்காலம் மீடியாவில் வரும். அதுதான் கால் ஷீட்டு. இது சம்பந்தமா ஏதாவது சொல்லுப்பா, கேளுப்பா. இந்த புயல் சம்பந்தமா எவ்வளோ மக்கள் பாதிப்பு, இன்னும் நிவாரணம் வரல. இல்லை, இதுக்கப்புறம் விழுப்புரத்தில் இது முடிச்சோடனே விழுப்புரம் மாவட்டத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு 2-3 முகாம்கள் நடத்துகிறோம். அது தொடங்கிட்டாங்க. அதை போய் பார்வையிட போகிறேன் நான். அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நிவாரணம் எல்லாம் கொடுக்குறோம் நம்ம. ஏன்னா இங்கே எங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு வரோம், தொலைபேசியில் பேசிட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க, மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த புயல் வந்துட்டு போய் 4 நாட்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, குழந்தைங்களுக்கு பால் இல்லை. அப்புறம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னு புரியல எனக்கு. அரசாங்கம் சும்மா எல்லாம் விளம்பரம் தான் எல்லாம் வர்றாங்க. எல்லாமே கால் ஷீட் தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஒரு நிமிஷம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கால் ஷீட், 3 மணி நேரம் கால் ஷீட் வந்துவாங்க, விளம்பரப்படுத்துவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்படி பில்டப் கொடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது அன்னைக்கு சாயங்காலம் காலையில் சாயங்காலம் மீடியாவில் வரும். அதுதான் கால் ஷீட்டு. நடக்கிறதுல ஒன்றும் நடக்கல, கிரவுண்டில் ஒன்றுமே இல்லை. மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. ஆமாம். இன்னொன்று, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராமத்தில், கண்டகாடு கிராமத்தில் மட்டும் 300 ஏக்கர் விவசாய நிலம் வந்து அழிஞ்சிருக்கு. ஏன்னா விவசாய நிலம்னா பார்த்தீங்கன்னா முப்போகம் விளைகிற பூமி. அது இன்னைக்கு பார்த்தா மணல் மேடாக மாறி இருக்கு. தென்பனையில் வர அவ்வளோ மணல், கிட்டத்தட்ட 10 அடி 15 அடி மணல் அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது. அதில் அது விவசாயம் பண்ண முடியாது. இது போன்ற கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் விவசாய நிலம் வந்து அழிஞ்சிருக்குது. இதை அரசாங்கம் அதை அப்புறப்படுத்தி, மணல்லாம் அப்புறப்படுத்தி, மணல் சொன்னாலே அரசாங்கத்துக்கு அல்வா ஆச்சு. அது தாசில்தார்லேருந்து திமுக காரங்களை எல்லாம் காசு எடுத்து அதை எடுத்துட்டு மணல் கொள்ளையடிச்சதுனால தான் இவ்வளோ வெள்ளம் வந்திருக்கு தென்பெண்ணையில். இன்னும் பார்க்கலண்ணா. இந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த கேள்வி கேளுங்க, ஏன் பார்க்கல, யார் வரல, ஏன் வரலன்னு கேளுங்க. அதனால் இது வந்து அரசாங்கம் முழு வேலையில் இதுதான் முழு வேலையாக ஈடுபடணும். அவங்களுக்கு இங்கே ஓட்டு மட்டும் வாங்கிடுவாங்க. ஆனால் பாதிப்புனா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஏமாற்றுவாங்க. 2000 ரூபாய் தூக்கி போடுவாங்க. இந்த 2000 ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டை சுத்தப்படுத்த கூட முடியாது. அது சுற்றி இந்த சேருகிறது அள்ளி சுத்தப்படுத்த 2000 ரூபாய் போதாது. அதனால ஒரு 2000 ரூபாய். மனசு பாரு எப்படி இருக்கு இவங்களுக்குலாம். ஓட்டு மட்டும் வேணும், ஆனால் மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. என்னப்பா ஒன்று அமைச்சர் மீது சேற்று அடித்தது தவறு. அமைச்சர் மீது மட்டும் கிடையாது, யார் மீதும் சேறு அடிக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. கோபம் புரியுது. கோபத்தை வெளிப்படுத்த எவ்வளோ வகைகள் இருக்கு. அதே நேரத்தில் அவங்க மீது வந்து வழக்கும் போடுறது வந்து அதை தவிர்த்திருக்கலாம். அது தவிர்க்க வேணும். ஏதோ கோபத்தில் பண்ணிட்டாங்க, அது யாராவது வேணுமே செஞ்சாங்கன்னா அதுக்கு மேலே அது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அந்த கோபத்தில் செய்தது வந்து அதையும் தவிர்க்கலாம், வழக்கு போடுவது தவிர்க்கலாம்.